கோவையில் உரிய அனுமதியின்றி பாம்பை பிடித்து அதனை வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிட்ட இருவரை வனத்துறையினர் இன்று கைது செய்து பின்னர் ஜாமீனில் விடுவித்தனர். இதுகுறித்து வனத்துறையின் விளக்கத்தை கேட்டறிந்தோம். தகவல்களை விவரிக்கிறார் செய்தியாளர் கார்த்திக். கோவை புளியகுளம் பகுதியில் சில நாட்களுக்கு முன்பு வீடு ஒன்றில் புகுந்த 8 அடி நீளம் கொண்ட சாரை பாம்பை தன்னார்வ அமைப்பினரான அப்துல் ரஹ்மான் மற்றும் உமா ஆகியோர் பிடித்து கோவை வனச்சரக அலுவலர்களிடம் பத்திரமாக ஒப்படைத்தனர். முன்னதாக அந்த பாம்பை வைத்து சாரை பாம்புகள் விஷமற்றவை, அவற்றால் மனிதர்களுக்கு எந்தவிதமான சிக்கலும் இல்லை எனவும் பாம்புகள் விவசாயிகளின் நண்பன் எனவும் அவர்கள் விழிப்புணர்வு வீடியோ ஒன்றை உருவாக்கி சமூக வலைதளத்தில் வெளியிட்டனர். ப்ளீஸ், இந்த மாதிரி உயிரினங்கள் இருந்தால் இது விஷமற்றது, மனிதனை விட விஷமற்றது. அதனால இந்த மாதிரி உயிரினங்களை கண்டா எங்களை மாதிரி என்ஜிஓஸ், எங்களை மாதிரி இருக்க ரெஸ்கியூவர், இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த வீடியோ வைரலானதை தொடர்ந்து தன்னார்வலர்கள் அப்துல் ரஹ்மான் மற்றும் உமா மீது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அனுமதியின்றி பிடித்து வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவு செய்ததாக வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கைது செய்யப்பட்ட நிலையில் விசாரணைக்கு பின் இன்று சொந்த ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். இது குறித்து ஓய்வு பெற்ற வனத்துறை அதிகாரி பத்திரிசாமி கூறுகையில், என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனில் இவங்க பெரிய குற்றம் செய்யலை. அந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு ஆர்வத்தில் செஞ்சுருக்காங்க. ஆனால் துறைக்கு நெருக்கடி வரும்போது சட்டப்படி தான் போக முடியும். பொதுமக்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது எனவும் இவர்கள் இருவரும் நல்லெண்ண அடிப்படையில் செயல்பட்டதால் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டதாகவும் வனத்துறை விளக்கம் அளித்துள்ளது. செய்தியாளர் கார்த்திக் வழங்கும் கூடுதல் தகவல். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 படி அட்டவணை 1 பாம்பு இடம்பெற்றிருக்கு. இந்த பாம்பை இவர்கள் பிடித்தவுடன் அதை கொடுமைப்படுத்தியதாகவும் அந்த வீடியோவை சமூக வலைத்தில் பதிவிட்டதனால் வனத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்ததாக அவர்கள் தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து தன்னார்வலிடம் கேட்டபோது பேச மறுத்து விட்டார்கள். ரஞ்சித், நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.